கிணற்றில் சாக்கு மூட்டையில் பெண் சடலம் மீட்பு. கோவையில் பரபரப்பு. கோவை அன்னூர் அருகே தனியாருக்கு சொந்தமான தோட்டத்து கிணறு ஒன்றில் சாக்கு மூட்டையில் கட்டப்பட்ட நிலையில் அடையாளம் தெரியாத பெண் சடலம் ஒன்று மீட்கப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அன்னூர் மேட்டுப்பாளையம் சாலையில் உள்ள கோப்பராசிபுரம் கிராமத்தில் சாலையோர தோட்டத்தில் உள்ள கிணறு ஒன்றில் சந்தேகத்திற்கிடமான முறையில் சாக்கு மூட்டை ஒன்று மிதப்பதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. உடனே சம்பவ இடத்திற்கு விரைந்த தீயணைப்புத் துறையினர் மற்றும் வருவாய்த்துறையினர் கிணற்றிலிருந்து அந்த சாக்கு மூட்டையை மீட்டனர். மூட்டையை திறந்து பார்த்தபோது அதில் அழுகிய நிலையில் பெண் சடலம் ஒன்று இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. கொலையாளிகள் பெண்ணை கொலை செய்து சடலம் தண்ணீருக்கு மேலே வராமல் இருப்பதற்காக உடலுடன் கல்லை வைத்து கட்டி கிணற்றில் வீசியிருப்பது முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது. கொலை நடந்து 3 நாட்கள். சடலம் புழு பிடித்த நிலையில் மிகவும் அழுகி காணப்படுவதால் சுமார் 3 நாட்களுக்கு முன்பே இப்பெண் அடித்து கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர். அப்பகுதியில் கட்டிட வேலைகள் நடந்து வருவதால் சிசிடிவி கண்காணிப்பு குறைவாக உள்ளது. மேலும் அங்குள்ள ஒரு சில கேமராக்களும் பழுதான நிலையில் இருப்பதாக கூறப்படுகிறது. கடந்த ஞாயிற்றுக்கிழமை மாலை அப்பகுதியில் சேதமடைந்த நிலையில் நின்றிருந்த ஒரு ஷிப் ஸ்விஃப்ட் கார் குறித்து பொதுமக்கள் போலீசாருக்கு தகவல் கொடுத்துள்ளனர். அது குறித்தும் விசாரணை தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. இப்பகுதியில் சிங்கப்பெண் என்ற சிறப்பு மகளிர் ரோந்து வாகனங்கள் உலா வரும் நிலையிலும் இப்படி ஒரு கொடூர சம்பவம் நடந்திருப்பது அப்பகுதி பெண்களிடையே அச்சத்தையும் காவல்துறையின் மீதான அதிருப்தியையும் ஏற்படுத்தியுள்ளது. தற்போது மோப்ப நாய் உதவியுடன் கொலையாளிகளை தேடும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. அண்மை காலமாக பெண்கள் யாரேனும் காணாமல் போயுள்ளார்களா என்பது குறித்தும் அக்கம் பக்கத்து காவல் நிலையங்களில் போலீசார் விசாரித்து வருகின்றனர்.